ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். நம்ம அஜித் சார் அடுத்து நடிக்க போகிற 64 படத்தை பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. அதே நேரத்தில் 64 அடுத்து 65 படத்தை பற்றியும் ரொம்பவே வித்தியாசமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது. அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 64 படத்தை பற்றி பார்த்தலாம். 64 படம் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிக்கவர் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அண்ட் சாய் அபியங்கர் கம்பைன் பண்ணி மியூசிக் போட போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஆல்ரெடி வந்திருக்குது. ஆனால் சடனாக நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் இந்த 64 ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் ஆதிக் அவர்களுக்கும் சாய் அபியங்கர் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டார். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் குட் பேட் அக்லி படத்துக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் மியூசிக் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு டேரக்டருக்கு மியூசிக் டேரக்டருக்கு ஏற்பட்டதுனால அஃபிஷியலாக டிஎஸ்பி குட் பேட் அக்லி ப்ராஜெக்ட்லேருந்து வெளியாகி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்குள்ளே வந்தார். ஸோ எதுக்காக டேரக்டர் ஆதிக் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஜிவி பிரகாஷ் இவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால மற்ற மியூசிக் டேரக்டர்ஸை இவர் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு ஒரு யோகமாக தெரிய வருது. ஸோ அடுத்து இந்த 64 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த டீம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ராடில் பிரேசிங் சம்மந்தப்பட்ட வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு கூட ஏகே இன்னும் 2-3 வீக்ஸில் இந்தியா திரும்ப இருக்கிறாரு. இவர் இந்தியா வந்ததுக்கப்புறம் விக்ரம் லியோ படத்துக்கெல்லாம் ஒரு டைட்டில் ப்ரோமோ ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த 64 படத்துக்கும் 1 minute டியூரேஷனில் ரொம்ப ஸ்பைசியான ஒரு ப்ரோமோ கட்டை நம்ம ஏகே வச்சு ஷூட் பண்ணி இந்த 64 படத்தை ரொம்பவே கிராண்டாக அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்களா. பட் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் குட் பேட் அக்லி படத்துக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் படத்தோட கிளிப்பிங் எடுத்து தான் போட்டாங்களே தவிர தனியாக ஷூட் பண்ணி ஒன்றும் போடலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அஜித் சாரோட 65வது படத்தை பற்றி ரொம்பவே வினோதமான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது. இது அப்டேட்டுன்னு சொல்லலாம், ரூமர்னு சொல்லலாம். இந்த 65வது படத்தை நம்ம டேரக்டர் அட்லி அவர்கள் டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் ஆல்ரெடி வந்துருந்தது. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி படம். இதில் நம்ம ஏகே ஏலியனாக நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாமே ஒரு பயங்கரமான வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் இது உண்மையான நியூஸா இல்லை ஃபேக்கான நியூஸா அப்படின்னு இப்போதைக்கு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. பட் அட்லி அவர்கள் இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறையவே.